ஜனநாயகன் படம் வந்து ஒத்தி போயிருக்கு. இதில் வந்து ரெண்டு விஷயமா பார்க்க வேண்டியது. ஒன்று வந்து சென்சார் போர்டில் அவருக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கல. இன்னொரு பக்கம் இந்த கரூரில் 41 பேர் இறந்ததுக்காக சிபிஐயில் விசாரணை வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே மத்திய அரசு கையில் இருக்கிறதுனால மத்திய அரசு விஜயோடைய வளர்ச்சியை பொறுக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாக வருது. முதல் ரிப்போர்ட்ஸ் நவ் சேனலுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கராத்தே வெங்கடேசன். அரசுத்துறை நிறுவனமான சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நார்மலான ஒரு அரசுத்துறை மாதிரியே ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் எப்படின்னா, ஒரு படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கான அப்ளிகேஷன் கொடுக்கணும். அந்த அப்ளிகேஷன் கொடுத்ததுலேருந்து அந்த துறை குறைஞ்சபட்சமாக 65 நாட்கள் வரை, குறைஞ்சபட்சம் இல்லை அதிகபட்சமாக 65 நாட்கள் வரை எடுத்துக்கொண்டு அந்த சர்டிஃபிகேட்டுக்கான வேலைகளை செய்வாங்க. சில நேரங்களில் சீக்கிரமும் பண்ணலாம், அது அவங்களோட வேலை பளுவை பொறுத்து. இந்த படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கான மனு, இந்த அப்ளிகேஷன் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி கொடுக்கப்பட்டுள்ளது தயாரிப்பாளர்கள் மூலமாக. படத்தோட ரிலீஸ் ஜனவரி மாதம் 9ஆம் தேதிக்கு வச்சுட்டு கரெக்டாக 21 நாள் இருக்கிற அளவுக்கு தான் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2-3 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று வந்து நடிச்சிருக்கிற ஒரு விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியோட தலைவராக முன்னிறுத்தப்படுகிறார். ஒரு மாஸ் ஹீரோ. அதில் வந்து எந்த செகண்ட் ஒப்பீனியனும் கிடையாது. மூன்றாவது ஒன்று இருக்கு. அது அவரை வந்து ஒரு மதச்சார்பற்ற அணியா இல்லாமல் மதம் சார்ந்தவராகத்தான் அனைவரும் பார்க்கிறார்கள். வெளியில் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், ஆனால் அவர் வந்து ஒரு மதச்சார்புடன் கூடிய ஒரு தலைவராகத்தான் பார்க்குறாங்க. நிறையா பேர் அதுக்கு வீடியோலே சொல்லியிருக்காங்க. ஒரு கிறித்துவ பாதிரியாரே சொல்லியிருக்காரு, எங்கள் ஆளு தானே வரட்டுமே, அவருக்காக தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் பேட்டி கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த விஷயத்தில் இவங்க ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் நியாயமாக உஷாராக இருந்திருக்கணும். நான் என்ன வேணாலும் செய்வேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மனப்பாங்கோட இவங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்கன்றது தான் என்னோட முதல் அபிப்பிராயம். ரெண்டாவது, மொத்தம் 5 பேர் கொண்ட ஒரு ஸ்க்ரீனிங் கமிட்டி. அந்த கமிட்டியில் ஒருத்தர் மட்டும் இதில் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது, சிறுவர்கள் பார்ப்பதற்கு சங்கடமான விஷயங்களாக நிறையா இருக்குது, அது தவிர மத சம்பந்தப்பட்ட சில கருத்துக்கள், தேவையில்லாத கருத்துக்கள் போல் தோன்றுகிறது அப்படின்னு ஒருத்தர் அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காரு. அதை வந்து கோர்ட்லேயும் அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து தயாரிப்பாளர் தரப்பு என்ன சொல்லுதுன்னா, மொத்தம் 5 பேரில் 4 பேர் ஓகே பண்ணிட்டாங்க, ஒருத்தர் தானே, அப்போது அந்த மெஜாரிட்டி பலத்தை வச்சுட்டு சொல்லிக்க வேண்டியதானே, இப்போ எங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம்ல அப்படின்னு. ஆனால் இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒன்று வந்து முதல்ல சொன்ன மாதிரி ஒரு அரசியல் தலைவர், ரெண்டாவது ஒரு மாஸ் ஹீரோ, மக்கள்கிட்ட இப்போது ரீச்சான ஒரு தலைவராக கருதப்படுகிறார். அப்படி இருக்கிறப்போ யாருமே கொஞ்சம் சேஃபாக தான் ப்ளே பண்ணுவாங்க. இந்த சேஃபாக ப்ளே பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அவங்க, சரி அப்ஜெக்ஷன் நியாயமாக இருந்துச்சு, அதனால் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த ரிவ்யூ கமிட்டிக்கு போனது இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கான தீர்ப்பு கோர்ட்லேயும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதாக செய்திகள் வருது. இந்த செய்திகள் நியாயமான விஷயம்னா, இவங்க அந்த ஜனவரி 9ஆம் தேதியே அப்ளிகேஷன் கொடுத்த நாள்லேருந்து 21-22 நாளுக்குள்ளே தான் ஆகுது.
இது வந்து எந்த விதத்திலும் சட்டவிரோதமான ஒரு செயலாக பார்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதுக்கும் அந்த சிபிஐ வழக்குக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்றீங்களா? சிபிஐ வழக்குங்கிறது ஒரு அரசியல்வாதியா மக்களை சந்திக்கிறதுக்காக கரூர் போன போது அங்கே நடந்த சில அசம்பாவிதமான சம்பவங்கள், அதுக்கு வந்து யாருமே அந்த கிட்டத்தட்ட 40 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. அது தள்ளுமுள்ளில் இருந்தாங்களா அதெல்லாம் அடுத்தது. ஆனால் மொத்தத்தில் 40 பேருக்கு தெரியாது. அதுக்கு வந்து சிபிஐ விசாரணையும் இருக்குது. அந்த கட்சியோட ஒரு தலைவராக சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்துட்டு யாரையும் கவனிக்காம கிளம்பி புறப்பட்டு போன ஒரு மனிதராக தான் பார்ப்பாங்க. அவர் வந்து பாப்புலர், அந்த இடத்துல வந்து பாப்புலராக இருந்தார், மாஸ் ஹீரோ, அரசியல் தலைவர், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. சிபிஐ பொறுத்த வரைக்கும் இவரோட செயல்பாடு என்ன, இவர் வந்து அந்த இடத்துல இருந்து யாரையும் பார்க்காம யாருக்கும் ஒரு ஆறுதல் சொல்லாமல் கிளம்பி போயிட்டாரு, அதுதான் மெயின். இப்போ இதனோட அடிப்படையெல்லாம் நம்ம வந்து விசாரிக்கிறதுக்கு சிபிஐக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது. அந்த ஆங்கிளில் தான் பார்க்கணுமே தவிர இவர் வந்து பெரிய தலைவராக அவர் எப்படி கூப்பிடலாம் அப்படின்லாம் பார்க்கறதுக்கு இந்த அவசியமே கிடையாது. ஒருவேளை இப்போ அதிமுகவுக்கு பின்னடைவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து மறைமுகமாக வேலை பார்க்குது, விஜய் வந்து முடுக்கிறதுக்கான வேலையில. திமுகவுக்கு பின்னடைவுக்கான அவசியமே இல்லையே. சமீபத்தில் வந்த திருப்பரங்குன்றம் உத்தரவு ஒன்று போதும். அதுக்கு அகெயின்ஸ்டாக டிஎம்கே வந்து அப்பீல் போகிறதா சொன்னதும், சில மந்திரிகள் சொன்னதும், ஜட்ஜ்மெண்ட்டே தப்புன்னு சொல்கிறதும், இதெல்லாம் ஒன்று போதும் அதிமுகவுக்கு ஆதரவான ஓட்டுகள் தானாக வந்துடும். இதுக்கு வந்து பிஜேபிக்கும் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கூடவே வர்றது தான். அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கிறப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூ ஒன்று போதும். இதில் வந்து ஜனநாயகனோட ரிலீஸோ இல்லை சிபிஐ கூப்பிட்டதோட இவருக்கு சம்மன் கொடுத்ததோ எதுவுமே அவசியம் இல்லாத ஒரு மேட்ரு. இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே. ஏற்கனவே கேட்ட மாதிரி பராசக்தி படம் ஒன்று வர மாதிரி இருந்தது. அதுக்கு பயந்துட்டு தான் இவங்க வந்து ஃபர்தராக கேஸை வாபஸ் வாங்காமல் ரிலீஸ் இது பண்ணிட்டாங்க, தள்ளி வச்சுட்டாங்கன்னு இன்னொரு பேச்சு சொன்னது. அவசியமே இல்லாத மேட்ரு. எப்போ வந்து விஜய் வந்து தனக்கு வந்து திமுக தான் எதிர் அப்படின்னு சொன்னாரோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பராசக்தி அந்த டீம்லேருந்து வர ஒரு படம். நியாயமாக இதுக்கு ஃபைட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. பராசக்தி ரெண்டாவது 2 பெரிய ஹீரோக்கள் நடித்த படங்கள் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி, அதுக்கப்புறம் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், இதே விஜய், அஜித், அந்த பக்கம் சூர்யா, மாற்றி மாற்றி லீடிங் ஆர்டிஸ்ட் ஹீரோக்கள் நடித்த படங்கள் வந்து தானே இருந்தது. அதனால் வந்து இதுக்கும் பராசக்திக்கும் சம்பந்தமே இல்லை. பராசக்தி ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டோம், இந்த படமும் ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டுமே. நான் யாருக்கு எதுக்குமே நம்ம அகைன்ஸ்டாக இல்லை. ஆனால் ஜனங்களோட ஒரு வெகுஜன விருப்பம் என்னவோ அந்த படத்தில். இந்த ட்ரெய்லரில் நிறையா மதங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, பேசப்பட்டிருக்கு. குறிப்பாக கரூர் சம்பவங்கள் எல்லாம் இமிட்டேட் பண்ணுற மாதிரி சில சீன்ஸ் இருக்குன்னு ட்ரெய்லரை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து அந்த ஸ்க்ரீனிங் கமிட்டியோட ஒரு மெம்பர் சுட்டி காட்டி ரிவ்யூ காமிச்சிருக்காங்க. ரிவ்யூவில் இருக்கிறப்போ நான் அதுக்கு மேலே ரிவ்யூவில் இருக்கு அந்த வயலன்ஸ் இருக்குது, மத சம்பந்தமான சில கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. அது வந்து சின்ன பசங்க, அது குழந்தைகள், அது 16 வயசுக்கு இருக்கிறவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. படத்துக்கான சர்டிஃபிகேட்டை யூஏ தான் கொடுத்துருக்காங்க, 16+ அப்படின்ட்டு. அதை தாண்டி தான் இப்போ ரிவ்யூ கமிட்டிக்கு போயிருக்கு. ஏன்னா அந்த ஒருத்தரோட அப்ஜெக்ஷனால. இப்போ விஜய் வந்து தன்னுடைய இறுதி படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் முழுசாக அரசியலில் தான் வந்து செயல்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் இறுதி படம் சொல்லும்போது இந்த மாதிரி படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் தடைப்பட்டு போகிறதுன்றது எந்த மாதிரி பார்க்கப்படுது? அவருக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும். இறுதி படம்னு அவர் சொன்னார், ஏற்றுக்க வேண்டியதுதான். ஆனால் நாளைக்கு அவருக்கு அரசியலில் வந்து ஒரு லெவலுக்கு மேலே அவரால் வர முடியல அப்படின்ற சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக திரும்ப வந்து நடிக்கவும் போயிடலாம். அதனால ஒரு சின்ன செக்கை வச்சுக்கிட்டு இந்த இறுதி படம்னு ஒரு காலத்தில் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்வார்கள், இந்த தேர்தல்லாம் என்னுடைய இறுதி தேர்தல், இதுக்கு மேலே நான் இருப்பேனா இல்லை இருக்க மாட்டேனான்னு தெரியாது, இப்படி சொல்லிக்கிட்டே ஒரு 4 தேர்தலுக்கு அவர் வந்துட்டு போயிட்டார். அந்த மாதிரி இந்த இறுதி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு ரிஸ்கான மேட்ரு தான். திரும்பி வரலாம், வராமையும் போகலாம். எம்ஜிஆர் தன்னோட முன்னோடின்னு சொல்லிக்கிறார். எம்ஜிஆர் இறுதி படம் சினிமா அரசியல் சிஎம் ஆனதுக்கப்புறம் படம் நடிக்கவே இல்லையே. சிஎம் ஆனதுக்கப்புறம் தான் நடிக்கல.
வரட்டும், இவருக்கு அந்த ஆசையெல்லாம் வந்துச்சுல்ல, வந்திருக்குதுல்ல, வந்தால் அதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரா இருக்கலாம். அவரை அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்போ சிஎம் ஆக மாட்டார்னு சொல்கிறீங்களா நீங்கள்? இது இப்போ இருக்கிறதுல யாரையுமே சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களோட விருப்பம்தான். மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அதை ஏற்றுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. மக்கள் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்கலைன்னா அவர் அதை ஏற்றுக்க வேண்டியது அவரோட கடமை. அவ்வளோதான். நன்றி.